Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் புதினா சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். மற்ற வெரைட்டி ரைஸை விட இந்த புதினா சாதம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்டாகவும் அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷாகவும் இருக்கும். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான புதினா சாதத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த புதினா சாதம் செய்யறதுக்காக நான் கடையில் வாங்கின புதினாவோட வீட்டில் இருக்கிற புதினா இலைகளையும் தான் வெட்டி எடுத்துருக்கிறேன். இந்த புதினாவை நீங்கள் வளர்க்குறது ரொம்பவும் ஈஸி. இந்த தண்டுகளை திரும்பவும் குத்தி விட்டாலே அது தானாகவே தழைச்சி வந்துடும். இப்போ நாங்கள் இந்த வடிவாக கழுவிட்டு இந்த இலைகளை மட்டும் தனியாக உதுத்தி எடுப்போம். இப்போ இந்த சாதம் செய்யறதுக்கு முதல்ல நாங்கள் ஒரு சட்னியை ரெடி பண்ணி கொள்ளுவோம். அதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெயை விட்டு இந்த எண்ணெய் சூடாயினதும் அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்க, இந்த உளுத்தம்பருப்பு நல்லா வந்திருக்குது. இந்த நேரத்தில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெள்ளை வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சட்னியை பச்சையாகவே அரைச்செடுப்பாங்க. அதாவது புதினாவோட பச்சை மிளகா வெள்ளை வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே சாதத்தோட மிக்ஸ் பண்ணி கொள்ளுவாங்க. ஆனால் அதை விட இவ்வாறு இருக்க நல்லெண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் இந்த சட்னியை செய்வீங்கன்னு சொன்னால் அந்த சாதம் நல்ல ஒரு டேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் நாள் பூரா கெட்டு போகாமலும் இருக்கும். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதோட ஏற்கனவே கழுவி வச்சிருக்கிற புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இந்த சட்னியை நாங்கள் இவ்வாறு நல்லெண்ணெயில் வதக்கி அரைச்செடுக்கிறதால கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு நீங்கள் இந்த சட்னியை ஃப்ரிட்ஜில் சர்வ் பண்ணி கொள்ளலாம். அதாவது ஏற்கனவே நீங்கள் இந்த சட்னியை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் எப்போ உங்களுக்கு புதினா சாதம் தேவையோ அந்த நேரத்தில் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த நல்லெண்ணெயில் இந்த புதினா வெள்ளை வெங்காயம் எல்லாம் வதங்கி நல்ல ஒரு வாசம் வர தொடங்கி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த சட்னிக்கு தேவையான அளவு புளியை சேர்த்து கொள்ளுவோம். இப்போ இந்த புதினாவை அடுப்புல இருந்து இறக்கி நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த புதினாவோட வெள்ளை வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபைனா அரைப்பட்டு வந்திருக்குது. இப்போ இந்த சட்னியை எப்படி நாங்கள் சாதத்தோட மிக்ஸ் பண்றோம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த நெய் நல்லா சூடாயினதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதோட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பாருங்க, இந்த உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்திருக்குது. இந்த நேரத்தில் வெள்ளை வெங்காயத்தை நல்லா சின்ன அரிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வெங்காயத்தையும் நல்லா மெல்லிசா அரிஞ்சு அதையும் இந்த உளுத்தம்பருப்பு வெள்ளை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். வெங்காயத்தை வதக்கும் போது நல்லா வதக்காம ஒரு முக்கப்பதமா வதக்கி கொள்ளுங்க. அப்பதான் இந்த புதினா சாதத்தை நாங்க சாப்பிடும் போது இந்த வெங்காயம் வாயில கடிபடக்கல, அது ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த வெங்காயத்தோட கொஞ்சமா கறிவேப்பிலையும் அதோட கொஞ்சம் முந்திரிய பருப்பும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிற சட்னியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த புதினா சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளுவோம். இந்த புதினா சாதம் செய்யறதுக்காக ஏற்கனவே நான் சாதத்தை சமைச்சு நல்லா ஆற விட்டு எடுத்திருக்கிறேன். இப்போ அந்த சாதத்தை இந்த சட்னியோட சேர்த்து கொள்ளுவோம். எப்பவுமே நீங்க இப்படியான வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதத்தை நல்லா குக் பண்ணாம ஒரு 80% குக் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு எடுத்தீங்கன்னு சொன்னாதான் எங்களுக்கு அந்த சாதம் நல்ல உதிரியாகும். அதே நேரத்துல நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ இந்த சட்னியோட சாதம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இப்போ பாருங்க, எங்களோட டேஸ்டான அதே நேரத்தில் ஆரோக்கியமான புதினா சாதம் ரெடி ஆயிட்டுது. நீங்கள் ஏற்கனவே சட்னியை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் இந்த சாதத்தை செய்து முடிச்சிடலாம். இந்த புதினா சாதம் செய்யறதுக்காக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எந்த சாதம் வேணுமென்னாலும் இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த புதினா சாதத்தில் புதினாவோட பூண்டு முந்திரியம்பருப்பு வெங்காயம் அதோட நெய்யும் சேர்ந்து நல்ல அருமையாக வந்திருக்குது. அதோட நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்டாகவும் இருக்குது.
இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ன்னு எதுவுமே தேவையில்லை, இப்படியே சாப்பிடலாம். ஆனா நீங்க விரும்பினா ஒரு ஸ்பூன் தயிர் அல்லது பப்படம் மோர் மிளகாயோட சுட சுட சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையா இருக்கும். மரக்கறி சாப்பாடு பிடிக்காதவங்களுக்கு கூட இப்படி ஒரு சாதத்தை செய்து கொடுத்து பாருங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த புதினா சாதம் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டுல ஒரு தடவை இதே அளவுல இதே முறையில ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.